வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்குது. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேஸ்க்கான கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்குது. பட் பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பத்தின ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. அது என்னன்னு பார்த்திருந்தீங்கன்னா, அடெண்டம் 1Dல ஒரு அப்டேட் குடுத்திருந்தாங்க. அதுல அவங்க பிரிச்சு குடுத்திருந்த ஒரு 16 வேக்கன்ஸிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ற வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல குடுக்கறதில்ல. அந்த 16 வேக்கன்சி அந்த போஸ்ட்கள் இன்க்ளூடா இருக்குதா? இல்லையா? அப்படிங்கிறத பத்தி தகவல் தெரியல. அந்த 16 வேக்கன்சி எங்கெங்க எல்லாம் ஃபில்டர் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இந்த 16 வேக்கன்சிக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மனால சீக்கிரமா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 16 வேக்கன்சி எங்க, என்ன அப்படிங்கிறத அடெண்டம் 1Dல எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா 30/12/2024 அப்போ குடுத்த அப்டேட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடா அடெண்டம் நோட்டிபிகேஷன் 1D/2024 அப்படின்னு குடுத்தது. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 போஸ்ட்ஸ் குடுத்திருந்தாங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் P&A, ஜூனியர் அசிஸ்டன்ட் பினான்ஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்ட் கோட் என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல மொத்தமா 314, 426 அப்புறம் பார்த்தீங்கன்னா 5510 மொத்தம் 16 வேக்கன்சிக்காக லெவல் 8ல வர்ற போஸ்டிங்ஸ் குடுத்திருந்தாங்க. பட் இப்ப டிஎன்பிஎஸ்சி குடுக்குற வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, இந்த 5 டிபார்ட்மெண்ட்டுமே அவங்க ஷோ பண்ணல. சரிங்களா? இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. இத நம்ம அதிகமா ஷேர் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி காதுகளுக்கு இதுக்கு போகலாம் இந்த மெசேஜ். அப்படி போறப்ப இந்த 16 வேக்கன்சியும் அடுத்து வர கவுன்சிலிங் அப்டேட்ஸ்ல அவங்க குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இந்த 16 வேக்கன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ற நம்ம சேனல்ல ரெடி பண்ற பிடிஎஃப் தான். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 2025 நேத்தத்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்டேட் குடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் டிராவல்ல இருந்தனால வீடியோ ரெடி பண்ண முடியல. சோ இந்த வீடியோவோட சேர்த்து இந்த பிடிஎஃப் ஹோல்சேல் பிடிஎஃப் நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்க அந்த 5 வேக்கன்சியோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும்னா பாத்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் ஓட லாஸ்ட்ல நான் உங்களுக்கு குடுத்திருப்பேன். சரிங்களா? இப்ப இதுவரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ற லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா, மொத்தமா 274 டிபார்ட்மெண்ட். ஆனா ஜாப் கோட் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 280 வரைக்கும் ஜாப் கோட் குடுத்திருக்காங்க. இடையில ஒரு சில கோட்ஸ் எல்லாம் மிஸ்ஸிங். சரிங்களா? அப்போ இந்த 5 வேக்கன்சியும் அவங்க இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, கண்டிப்பா அது 280 அப்படிங்கிற மாரி வரும். இடையில அந்த 5 டிபார்ட்மெண்ட் மிஸ் அவுட் ஆயிருக்குது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா 3122 வேக்கன்சிஸ் இருக்கிற மாரி நம்ம ஷோ பண்ணியிருப்போம். பட் டிஎன்பிஎஸ்சி சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3108 வேக்கன்சி தான் 3106 வேக்கன்சி தான் காமிச்சிருப்பாங்க. இதுல நம்ம ஒரு 16 வேக்கன்சிஸ் எக்ஸ்ட்ரா காமிச்சிருப்போம். அந்த 16 வேக்கன்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடெண்டம் 1Dல அவங்க குடுத்திருந்த அப்டேட் தான். அந்த அப்டேட்ட டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வரல. சரிங்களா? அது திரும்பி அடுத்து வர கவுன்சிலிங்களுக்குள்ள அத கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். சரிங்களா? இந்த மெசேஜ எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். அதோட சேர்த்து நேத்தத்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட் நம்மளோட டீம் சைட்ல ரெடி பண்ணி குடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லா வீடியோலயும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலயும் அவங்களோட டிபார்ட்மெண்ட் அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டியிலயும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேக்கன்சிஸ் இருக்குதோ அத மட்டும் தனியா ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் இந்த மாரி தனியான ஒரு ஸ்பெஷலைஸ்டு பிடிஎஃப் நம்ம ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கிறோம். டெய்லி இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிங்களா? கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த அப்டேட் குடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம குடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. மத்த டீடைல்ஸ நம்ம அங்க பேசிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ₹100 சார்ஜ் பண்றோம். இத தனியா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி எல்லாம் தனித்தனியா எடுத்து குடுக்கறதுனால ஒன்லி ₹100 மட்டும் சார்ஜ் பண்றோம். உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. மத்த டீடைல்ஸ் அங்க பேசிக்கலாம். அவ்வளவுதான் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அந்த 16 வேக்கன்சியோட கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மறக்காம கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கங்க.
நம்ம மறுபடியும் இன்னொரு புது பயனுள்ள தகவலோடு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் டீ கடை நியூஸ் அண்ட் டியூட்.